ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, முத்துவும் மீனாவும் கிருஷி வீட்டுக்கு போனது, அங்கே நடந்த விஷயம் எல்லாத்தையுமே அண்ணாமலைகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. முத்து வந்து கிருஷியோட பாட்டிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லப்பா, பாவம்ப்பா, வயசான காலத்தில் ஒரு சின்ன பையனை வச்சு கஷ்டப்படுறாங்கன்றாரு. அதை கேட்ட அண்ணாமலை வந்து, ஏன் உங்க பொண்ணுக்கு என்னாச்சு, இப்போ கூட அந்த பொண்ணு அவங்க அம்மா வந்து பார்க்காதான்னு கோவப்படுறாரு. இந்த டாபிக் எடுத்தோன்னா முத்துக்கும் பயங்கரமா கோவம் வரும். இப்போ அந்த பொண்ணை பற்றிலாம் பேசாது, எரிச்சலா வருது. எனக்கு தெரிஞ்சவரையும் அந்த பொண்ணு திரும்பலாம் வராது, அது சரியான சுயநலவாதி, யாருக்கு தெரியும் இந்நேரம் அந்த பொண்ணு யாரையா ஒருத்தனை ஏமாத்தி கல்யாணம் கூட பண்ணிருக்குன்ற மாதிரிலாம் கோவப்பட்டு பேசுறாரு. கடைசியா கிறிஷோட எதிர்காலத்தை நினைச்சு வருத்தப்படுவாரு. லாஸ்டா முத்து சொல்றாரு, அப்பா இதுக்கெல்லாம் ஒரே வழிதான்ப்பா இருக்கு, ஏற்கனவே நாங்க சொன்ன மாதிரி கிறிஷை தத்தெடுத்துக்க போறோம், இது சம்பந்தமா அந்த அம்மாட்டையும் நாங்க பேசிட்டோன்றாரு. அதை கேட்ட அண்ணாமலை வந்து அவங்க என்ன முடிவு சொன்னாங்கன்னு கேட்பாரு. அதுக்கு முத்து வந்து அவங்க பொண்ணை நினைச்சு அவங்க பயப்படுறாங்க, அவங்க முடிவை சொல்ல தயங்குறாங்க, ஒருவேளை அவங்க மாட்டேன்னு சொன்னா கூட நான் விட மாட்டேன், கட்டாயப்படுத்தி கண்டிப்பா கிருஷ்ண தத்தெடுத்து இந்த வீட்டு கூட்டு வருவேன்றாரு. இதெல்லாம் ஒட்டி கேட்டு இருந்த ரோஹிணிக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கும். அண்ணாமலையும் ஒரு பக்கம், இங்க பாரு அவங்களுக்கு பிடிக்கலன்னா கட்டாயப்படுத்துறதுலாம் ரொம்ப தப்புடா, அது இல்லாம உங்க அம்மா அந்த விஷயத்துக்கு ஒத்துப்பாலான்னு தெரியலையடான்றாரு. அதுக்கு முத்து வந்து, இங்க பார்ப்பா உன் சம்மதம் தான் எனக்கு முக்கியம், நீ சம்மதம் சொன்னா போதும், மித்த யாரோட விருப்பமும் எனக்கு தேவலன்றாரு. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, ரோஹிணி போய் விஜயாவை நல்லா ஏத்தி விடுவாங்க. ஆன்டி அந்த முத்துவும் மீனாவும் அந்த சின்ன பையனை தத்தெடுக்கிறத பத்தி அங்கிள்கிட்ட திரும்ப பேசிட்டு இருக்காங்கன்றாங்க. ஆனா விஜயா அது கோவப்படாம பதிலுக்கு ஒரு பிளான போடுறாங்க. இதுவும் நல்லதுக்கு தாமா, அந்த பையனை அவங்க தத்தெடுத்து வீட்டுக்கு கூட்டு வரட்டும், அதே சாக்கா வச்சு இந்த முத்துவும் மீனாவையும் நான் வீட்டை விட துரத்திடுவேன்றாங்க. இதை கேட்ட ரோஹிணிக்கு ஷாக் ஆகுது. என்ன ஆன்டி சொல்றீங்க, அவங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தா நம்ம குடும்பத்துக்கு தானே ஆன்டி அசிங்கம், இதை நீங்க தான் தடுக்கணும்ன்றாங்க. ஆனா விஜயா வந்து, இதுல நமக்கு என்னமா அசிங்கம், பாக்குற எல்லாருமே அந்த மீனாக்கு தான் ஏதோ குறை இருக்கு, அதனாலதான் குழந்தைய தத்தெடுத்து வளர்க்குறாங்கன்னு பேசிப்பாங்க, நமக்கு எந்த பிரச்சனை இல்லை, நீ ஃப்ரீயா விடுமான்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப ரோஹிணிக்கு இதுக்கப்புறம் அத்தையை நம்பிலாம் வேலைக்காகாது, நாம தான் ஏதாவது பண்ணி இந்த விஷயத்தை தடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக அவங்க அம்மாவையும் கிருஷியும் அந்த ஊர்லேருந்து வேற ஒரு இடத்துக்கு மாற்றுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. கிருஷிக்கும் வேற ஒரு ஸ்கூலில் ஒரு அட்மிஷன் போடுறதுக்கு ரெடி பண்ணுறாங்க. வித்யாவை கூட்டிகிட்டு அந்த ஸ்கூலுக்கும் போயிருப்பாங்க. அப்போ வித்யா கேட்குறாங்க, ஏன்டி கிருஷிக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே ஸ்கூலை பார்த்துருக்கலாம்ல, சிட்டிலேருந்து இவ்வளோ அவுட்டரில் ஏன் ஸ்கூலை பார்த்துருக்கேன்னு கேட்பாங்க. அதுக்கு ரோஹிணி வந்து, அந்த முத்து வேற கார் டிரைவரு, மீனா வேற நிறைய இடத்துக்கு பூ கொடுக்க போவா, சிட்டிக்குள்ளெல்லாம் கிருஷ் இருந்தால் கண்டிப்பாக அவங்க கண்ணில் மாட்ட வாய்ப்பு இருக்கு, கிருஷ் அவங்க கண்ணில் மாட்டவே கூடாது, அதுக்காக தான் இவ்வளோ அவுட்டரில் சேர்க்கலன்றாங்க. கடைசியா ஒரு வழியா கிருஷிக்கு அட்மிஷனும் போட்டு முடிச்சிருவாங்க. அதோட தான் இன்னைக்கு சீரியலை முடிச்சிருந்தாங்க. கடைசியா அடுத்த வாரம் நடக்க போற விஷயத்த சின்னதா ப்ரோமோ மாதிரி காட்டியிருந்தாங்க. அதுல மனோஜ் கடைக்கு ஒருத்தர் வந்து மனோஜுக்கு இன்னொரு லெட்டரை திரும்ப கொடுக்குறாரு. அந்த லெட்டரை மனோஜ் ஓபன் பண்ணி படிக்கிறாரு. அதுல என்ன இருக்குன்னா, உங்கள் வாழ்க்கையில் அடுத்து நடக்க போகும் சம்பவங்கள் போட்டு, உங்க அம்மாவுக்கு நெஞ்சு வலி வரும், உன் தம்பி ஒரு கொலகாரனா மாற போறான், அதுக்கப்புறம் நீ தற்கொலை பண்ணிக்க போறன்னு போட்டிருக்கு. அதை படிச்ச மனோஜுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. அந்த லெட்டரை கொடுத்தவரை தேடுவாரு, ஆனா அவர் ஆள் எங்கேயுமே கிடைக்க மாட்டாரு. திரும்பவும் மனோஜ் அந்த லெட்டரை வச்சு பைத்தியக்கார மாதிரி புலம்ப போறாரு. அந்த மாதிரி சீன்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை தவிர முத்துவும் மீனாவும் கிருஷ்ண தத்தெடுக்கிறத பத்தி அவங்க பாட்டிகிட்ட பேசினாங்கல்ல, அவங்களோட முடிவை கேட்கறதுக்காக திரும்ப ஃபோன் பண்ணுவாங்க. ஆனா அவங்க ஃபோன்லாம் எடுக்க மாட்டாங்க. சரி நேரில் போய் பார்க்கலாம் பார்த்தா, ரோகிணி வந்து அதுக்குள்ளேயே அவங்க அம்மாவையும் கிருஷ்ணையும் இடத்த மாத்திருக்கலாம். ஆமாங்க, அவங்க பார்த்துருக்க புது வீட்டுக்கு கொண்டு வந்துருவாங்க. இப்போ அந்த அட்ரஸ்ல அவங்க இல்லைன்னு தெரிஞ்சோன்னா முத்துக்கும் மீனாக்கும் பயங்கர ஷாக் ஆகும். என்ன நம்மள்ட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் கிளம்பி போயிட்டாங்களேன்னு வருத்தப்படுவாங்க. ஏன் அவங்க எங்கே இருக்காங்கன்னு தேடக்கூட வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி சீன்லாம் அடுத்த வாரம் வரலாங்க. இதெல்லாம் பற்றி உங்கள் கருத்தை நம்ம மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சின்னா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ வரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.